அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ரா காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். நேபுகாத்நேச்சார் மன்னன் ஒரு கொடூரமான மன்னன். அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தை மறந்தும் போனான். இப்பொழுது பாபிலோனின் ஞானிகள், ஜோசியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்கள் ஒரு கட்டளை பிறப்பித்தான். என்ன? தனது சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் அப்படின்னு ஒரு கட்டளை போட்டாங்க. இப்ப அனைத்து ஞானிகளையும் கொலை செய்யப்படணும்னா தானியேலும் ஒரு ஞானி. அப்படியானால் இந்த அழிவுக்கு தானியேலும் உட்பட்டவன் தான். ஆகவே தானியேல் என்ன செய்தார்னா, இப்பொழுது ராஜ சமூகத்துக்கு போய் ராஜாவிடத்துல தவணை கேட்கிறாருங்க. ராஜா, நான் ஜெபம் பண்ணி என் ஆண்டவரிடத்துல கேட்டு மக்க சொல்லுகிறேன், தவணை வேண்டும்னு கேட்க ராஜாவும் தவணை கொடுத்தாரு. அதன் அடிப்படையிலே தான் தானியேல் தன்னுடைய தோழர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபத்தில் 3 பேரையும் கூட்டி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர்கள் இரவு நேரத்தில் மன்றாடினார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்க கேட்டோம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் கேட்டு அந்த ராஜாவின் சொப்பனம், அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் தானியேலுக்கு அறிவித்தார். உடனே 4 யூத வாலிபர்களும் அவர்கள் தேவனை நோக்கி நன்றி செலுத்தி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். நம்ம ஏன் ஜெபிக்கணுங்கிறதுக்கு நல்ல ஒரு திருஷ்டாந்தம் பார்த்தீங்களா? அது எப்படி இக்கட்டான நிலைமையா இருந்தாலும், ஆபத்தா இருந்தாலும் சரி, அது தலை போற சூழ்நிலையா இருந்தாலும் கூட, அந்த நேரத்திலும் நாம் பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமா ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஜெபத்தை கேட்டு எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் விடுவிப்பார். அது பண தேவையோ அல்லது வியாதியோ போராட்டமோ, இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, உங்களோட தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஏன் நமது வாழ்க்கையில அநேக காரியம் நடக்கிறது இல்ல, காரியம் ஜெயமா முடியதில்லை? ஏன் அநேக தோல்வி? எதன் மேல நஷ்டத்தையுமே நஷ்டம் என்று கேட்டால் ஜெபம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து, யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் மறுபடியும் ஆண்டவரை தேட திரும்புங்கள். எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும் அவர் முகத்தை தேடுங்க. தானியேலுக்கு பதில் கொடுத்தது போல, சாத்ராக், மேஷாக், ஆபத்தில் பதில் கொடுத்தது போல உங்களுக்கும் பதில் கொடுப்பார். ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். உங்களுக்கு ஜெயம் கொடுக்க தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.